வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த சீரிஸ் முன்னாடி இன்னும் ஏகப்பட்ட சீரிஸ் போட்டிருக்கோம். எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். மறக்காமல் போய் உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வளவன்னு பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா Black Clover Season 2 Episode 85 Together in the Bath. எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஆஸ்தா ஒரு மாதிரி சொங்கியாட்ட உட்காந்துட்டு இருக்கிறான். ஏன் என்ன எல்லாமே தெரியல. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒத்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவனுக்கு என்னாச்சு, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. அவன் அந்த மேட்ச்சில் தோற்றுலேருந்து தான் அப்படி பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நோய் சொல்கிறாங்க. ஆமாம், நீ சொல்கிறது சரியாக தான் இருக்குது. ஏன்னா அன்றைக்கி அவன் தோற்றுறதே பார்த்தீங்கன்னா அவன் ரொம்ப ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருந்தான். அவன் யூனோ கிட்ட அந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணியிருந்தான். ஆனால் அவனால் அதை நிறைவேற்ற முடியல. அதனால் அது இது அப்படி இருக்குதோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு மேக்னா கண்ணத்திலே கை வச்சுட்டு இருக்கிறாங்க. கன்ஃபார்மாக அதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேக்னா சொல்லிகிட்டே இருக்கும்போது அவன் ஏன் அப்படி இருக்கிறான், என் தங்கச்சி மேரியை பார்த்தா இன்னும் கொஞ்சம் நேரம் அவனுக்கு மூடு கொஞ்சம் செட் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு காஷ் வந்து சொல்லிட்டு இருக்கும் போது என் தங்கச்சியோட அந்த அழகான சிரிப்பை பாருங்க, அந்த சிரிப்பை பார்த்தாலே அவனுக்கு அந்த சோகம் எல்லாமே பறந்து போயிடும்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு மூக்கில் ரத்த வலிக்கிட்டு இருக்காப்புல காஷ். ஏய் நீங்கள் எல்லாம் சைலண்டாக இருங்க, நான் வேணா அவனை போய் சடன் அட்டாக் பண்ணிட்டுமா, அவெல்லாம் இந்நேரம் அப்படின்னு எந்திரிச்சிருவா அப்படிங்கும்போது வாயை மூடிட்டுறா, நீ எல்லாம் அந்த மாதிரி எதுவுமே பண்ணாதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லக்க எல்லாருமே சேர்ந்து பிடிச்சிட்டாங்க. இவங்களாம் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வெனசா அப்படியே தவுடத்தை அங்கே போய் கையில் பாட்டில் வச்சுக்கிட்டு ஏய் ஆஸ்தா என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மப்புலேயே வளரிட்டு இருக்கிறாங்க. எனக்கு எதுவுமே ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ்தா ஒரு மாதிரி அப்படியே லேசியாகவே இருக்கிறான். இவங்க சும்மா இருக்காமல் கண்ணத்தெல்லாம் கிள்ளி பார்த்துருக்குறாங்க. என்ன ஆச்சு உனக்கு, ஏன் இப்படியே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போதையிலே வளரிட்டு இருக்கிறாங்க. ஏய் சும்மா இருக்கப்பா, நான் வேணா ஒரு தடவை அவனை அட்டாக் பண்ணியே பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லக்கு சொல்லும்போது ஒன்றுமே வேண்டாம் சும்மா இருங்கடா, ஏன்னா அவன் மேட்ச்சில் தோத்தனால தான் அவன் இப்படி இருக்கிறான். அவனுக்கு ஏதாவது ரிஃப்ரெஷிங்காக எதாவது பண்ணால் சரியாக போயிடும் அப்படிங்கும்போது என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க, அவனை ஒரு அடி போடுற பாருங்க அப்புறம் எந்திரிப்பா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல கேட்காம தூங்கிட்டு இருக்கிற ஆஸ்தா பிடிச்சி தள்ளி விட்டான். இவன் பார்த்தீங்கன்னா ஆஸ்தாவை எந்திரிச்சு நின்ட்டான். ஆஸ்தா ஏன் என்னாச்சு, ஏன் அப்படியே இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றுமே இல்லையா அப்படிங்க வராங்க. ஏய் சும்மா இருக்காதராவா, நம்ம போய் எங்கே ஏதாவது போய் விளையாடல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. டே மேக்னா கொஞ்சம் நேரம் நீ சும்மா இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லக்கு சொல்கிறாங்க. டேய் நீ வாடா ஆஸ்தா, நாம் ஏதாவது போய் பண்ணலாம், நீ பாரு உன் மனசுக்கு பிடிச்ச விஷயம் ஏதாவது செஞ்சுன்னு வச்சுக்க, எல்லாமே சரியாக போயிடும், அதனால் வா நம்ம போய் ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. நீ எனக்கு தெரியும் நீ தோத்தனா தான் அப்படி இருக்குன்னு, நான் ஜெயிச்சிட்டேன், இருந்தாலும் நீ தோத்ததுக்குள்ள ஒன்றும் கவலைப்பட வேணாம் ஆஸ்தா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏய் யாருக்கிட்ட எதிர்த்து பேசிகிட்டு இருக்கிற நீயே, உன்னோட டீம்மேட் அப்படிங்கிறாங்க. வாயை மூடிட்டு இருக்கு, நான் ஒரு ராயல்ட்டிங்கிறத மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஐயோ சாரிங்க, லேடிஸ் இருக்கிற மறந்துட்டேன், ஸோ அதனால் மன்னிச்சிருங்க. சரி வாங்க இப்போ நம்ம குளிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமாம் குளிக்கிறது ஒரு உண்மையிலேயே ஒரு நல்ல மைண்ட் செட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் கார்டன் வாய்க்குள்ளேயே மறுபடியும் எப்பவும் போல் முனைகிட்டு இருக்கிறாங்க. சரி எல்லோரும் வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லோரும் போயிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இவளுக்கு என்ன பாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்க்கும்போது சாமி ஒரு மாதிரி மயக்கம் போட்டு அப்படியே ஒரு மாதிரி லேசியாகவே இருக்கிறாங்க. ஐயோ சாப்பாட்டு காப்பாற்றின இளவரசனோட சண்டை இவ்வளோ சூப்பராக இருந்தது, அவனோட சக்தி ரொம்ப சூப்பராக இருக்குது, இந்த பன் எல்லாத்தையும் சாப்பிட்டு நான் என் சோகத்தை தீர்த்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பண்ணி திணிருக்கிறாங்க. அவளுக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நோயில் கேட்டுட்ருக்குறாங்க. யாருக்கும் என்ன ஆச்சுன்னே புரியல. திடீர்னு அந்த இடத்துல கதை திறந்துட்டு ஒருத்தர் வராப்புல கோவணம் கட்டிட்டு, கோவணம்னே யாருன்னு தெரியல, கேப்டன் யாமி தான் வராங்க. கேப்டன் யாமி என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது வாடா குளிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்தாவை பார்த்தீங்கன்னா டென்ஷனாகவே எப்படி தலையை தூக்கிட்டு போயிட்டாங்க. தண்ணி எப்படி இதமாக இருக்குதா, எல்லோரும் ஜாலியாக விளாண்டுட்டுருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி சூடு பண்ணிவிட்டு அப்புறம் விளாண்டுருக்குறாங்க. லேடி சைடு இவங்க எல்லாருமே நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க. சாமி பார்த்தீங்கன்னா மயக்கம் மட்டும் இருந்தாங்க. தண்ணியை பார்த்தோன்னே அப்படியே கப்பலில் அப்படியே போயிட்டுருக்கிறாங்க. உங்கள் எல்லாத்துக்கும் நான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். நான் வந்து அந்த மாஸ்க் போட்டிருக்கிறவன் பார்த்தியா, அவன் வந்து நான் எப்படி பார்த்தேன், நான் வேணால் அதை கதையை சொல்லிட்டா அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. என்னது மாஸ்க் போட்டிருக்கிறோம், நான் என்ன சொல்கிறேங்க கேப்டன் யாமி அப்படிங்கும்போது அந்த கோல்டன் டான் கேப்டன் இருக்கான் இல்லை வில்லியம் வெஞ்சன்ஸு, அவனும் நானும் ஆதி காலத்துலேருந்தே நண்பர்கள் தான், அவனை கூட கொஞ்சம் எனக்கு கொடுக்கல் வாங்கல் பழக்கம் இருக்குது, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக்கட்டாக காட்டுறாங்க. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா நாடு கடத்தப்பட்டார்ல, அவர் வந்து இப்போ கப்பலில் இருந்துட்டு ஊர் மாதிரி வந்துடுவாப்பில். இங்கே வேலை இல்லாமல் மீன் பிடிச்சிட்டு இருப்பார். மீன் சிக்கவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீன் சிக்கியிருக்கோம், எடுத்து பார்த்தா இருக்கிற மீனும் பார்த்திங்கன்னா அந்த அங்கே இருக்கிற தூண்டியில் இருக்கிற சாப்பாட்டை எடுத்துகிட்டு ஓடி போயிடும். ஸோ இவர் மீன் பிடிச்சிருக்கிறத பார்த்து அந்த ஊர் மக்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா மரத்துக்கு பின்னாடி இருந்து ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. உங்கள் எல்லாத்துக்கும் என்ன வேணும்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் யாமே பின்னாடி இருந்து திரும்பி பார்க்காமலே சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்தவன் தெரிஞ்சுங்க, சரி இப்போ உங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு உதவி கேட்டிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. உதவியை யாருன்னு தெரியாமல் எப்படியெல்லாம் உதவி கேட்குறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஒரு மேஜிக் நைட் தானே, அதனால தான் உங்கள்கிட்ட நாங்கள் உதவி கேட்குறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஊர் தலைவர் முன்னாடி வந்துட்டு அவர் வந்து சாப்பாடு கொடுக்குறாப்புல, இந்தாங்க நீங்கள் இதை சாப்பிடுங்க, நீங்கள் இதை பசியோடு இருக்கீங்கன்னு தெரியும் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேப்டன் யாமி அதை வாங்கி லபுக்குன்னு சாப்பிட்டுட்டு இருக்காப்புல. சரி என்ன வேணும் உங்களுக்கு அப்படிங்கும்போது நாங்கள் இங்கே வந்து ஒரு கிராமத்தில் இருக்கிறோம், அந்த கிராமத்தில் திருடங்க தொல்லை தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா
அவங்க சொல்கிறாங்க. ஸோ ஈவினிங் ஆயிடுச்சு. எங்கள் கிராமத்தில் நாங்கள் அறுவடை முடிஞ்ச உடனே அந்த திருடங்க எல்லாமே வந்து தூங்கிட்டு போயிடுவாங்க, அதனால் நீங்கள் தான் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவினிங் ஆயிடுச்சு. சரி, இன்னும் உங்கள் கிராமத்தை பற்றி விளக்கமாக சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, கடந்த 5 வருஷமாக எங்கள் கிராமத்தில் எதுவுமே விளைவிக்க முடியல, விளைவிச்சாலும் அங்கே சரியாக போய் விற்க முடியல, அந்த திருடங்க வந்து தூக்கிட்டே போயிடுறாங்க, அதனால தான் நாங்கள் வந்து உங்களுக்கு இப்படி எங்களை காப்பாற்ற சொல்லிகிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு என்ன தருவீங்க அப்படின்னு கேப்டன் எனக்கு சொல்லும்போது, எங்களுக்கு தான் 5 வருஷமே எதுவுமே விளைச்சலே இல்லை, இந்த 5 வருஷத்தில் இவ்வளோ விற்றது தான் நான் வந்து உங்களுக்கு பங்கை தர முடியும், வேணால் நாங்கள் உங்களுக்கு 3 வேளை சாப்பாடு வேணால் தர அப்படிங்கும்போது, இந்த அளவுக்கு பஞ்சத்தில் இருக்கீங்க, அந்த திருடங்களை சும்மா விட மாட்டோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் யாமி இருக்கிற டம்ளர்லேயே உடைக்கிறாங்க. இவருக்கு நாங்கள் 3 வேளை சாப்பாடு மட்டும் கொடுக்குறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சோண்டு ஏதாவது பணமாக ஏற்பாடு பண்ணித்தர முடிஞ்சால் நாங்கள் பண்ணித்தரோம் அப்படிங்கிறாங்க. சரி பரவாயில்ல, 3 வேளை சாப்பாடு போடுறோன்னு சொன்னீங்களா, அதுவே போதுமே அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் யாமி இந்த தவளத்தை உட்காந்துட்டாப்புல. அப்போ சரி நான் போய் இந்த கிராமத்தை சுற்றி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேப்டன் யாமி கிளம்பிட்டாப்புல தன்னோட அந்த ரோப்பை போட்டுக்கிட்டு. இந்த காட்டு இருட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் திருடங்க வந்துட்டாங்க. இன்றைக்கி அறுவடெல்லாம் முடிஞ்சிருச்சாட்டிருக்குது, இன்றைக்கி செமையான வேட்டை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருடன் கூட்டத்தோட தலைவன் பார்த்திங்கன்னா நின்று பீடி குடிச்சிட்டு இருக்காப்புல. பீடியோ சிகரெட்டோ என்னன்னு தெரியல. ஸோ அந்த கிராமத்தையும் உத்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. சரி எல்லோரும் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டு பண்ணியை பார்த்திங்கன்னா கிராமத்துக்குள்ளே ஏவி விடுறாங்க. ஸோ ஏவி விட்டுட்டு அங்கே இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் கிளப்பி விட்டுட்டு இது திருட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மேஜர்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா பறந்து கிளம்பிட்டாங்க. திடீர்னு அங்கே ஒருத்தன் போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு யாரும் கூப்பிட்ற மாதிரி சத்தம் கேட்குது. அப்புறம் கேப்டன் யாமி வயிற்றுலேயே ஒரு ஊனிட்டாப்புல. என்ன தைரியம்டா உங்களுக்கு, நான் இருக்கிற வில்லேஜ்லேயே திருட வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி ஒரு உதவ வதைக்கிறாப்புல. ஸோ அடித்த அடியில் பார்த்தீங்கன்னா பறந்து போய் செவுத்தில் பட்டு அப்படி கீழே விழுகிறான். இவன் யாரா, அவன் இந்த கிராமத்துக்கு யாரா இவன் வக்காலத்து வாங்க வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாத்துக்குமே செமையான அதிர்ச்சி. முதல்ல இவனை போட்டு தள்ளுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கேப்டன், அதாவது இங்கே தலைவன் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே சொல்லிட்டான். ஸோ இங்கே இருக்கிற மேஜர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கேப்டன் யாமி அடிச்சிட்டு இருக்கிறாங்க. கேப்டன் யாமி அதெல்லாம் கண்டுக்காமல் தன்னோட ஸ்குவாட் வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற திருடங்க எல்லாத்தையுமே போட்டு துவம்சம் பண்ணிட்டு இருக்காப்புல. அங்கே திடீர்னு ஏகப்பட்ட பேர் வந்துட்டாங்க. ஐயோ என்னப்பா இவ்வளோ பேர் வந்துட்டீங்க, ஒருத்தனை எதிர்த்து, இதெல்லாம் சரியே இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேப்டன் யாமி அடிக்க போகிறாப்புல. நீ யாரா இந்த வில்லேஜுக்கெல்லாம் இப்படி பேசிகிட்டு இருக்கிற, முதல்ல நீ இங்கேருந்து கிளம்பி, இது உன் வேலையில் அப்படிங்கும்போது இப்போ அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் போடுறாங்க, இப்போ அது என்னோடய வேலை இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோரும் அவனை ஒன்றா தாக்குங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஒன்றா தாக்குறீங்களா, சரி வாங்க எதுவாக இருந்தாலும் நின்று பேசிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேப்டன் யாமி மறுபடியும் இன்னொரு சண்டைக்கு தயாராகல. எல்லாருமே சேர்ந்து அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா கேப்டன் யாமி அப்படி ஜம்ப் பண்ணிடுறாப்புல. மறுபடியும் வானத்துலேருந்து அடிக்கிறதுக்கு எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க. ஃபயரு பவர் எல்லாத்தையுமே ஒரு தடவை தடுத்ததுக்கப்புறம் எல்லாருமே திடீர்னு அடிக்கிறாங்க. ஸோ அதை இன்னொரு மரம் மாதிரி தழுகுது. அங்கே பின்னாடி இருந்து யார் வராங்கன்னு பார்த்தா வில்லியம் வெஞ்சன்ஸ் தான் வர்றாரு. ஹேய் நீ யாரா, நீ இன்னொரு திருடனா, உன்னை நான் போடாம விட மாட்டேன்னு அப்படிங்கும்போது, பயப்பட தேவையில்லை, நீயே என்ன இங்கே காப்பாற்றுறதுக்கு தான் வந்திருக்கிற, நான் உன்னை காப்பாற்றுறதுக்கு வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. எது என்ன காப்பாற்ற வந்திருக்கிறியா, ஃபஸ்ட்டு நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாப்புல. நான் யாரா, என்ன யாருன்னு தெரியாதா, நான் தான் ரெயின்டியர் கேப்டனில் ஒரு மேஜ் வாரியராக இருக்கிறேன், என்னோட பேர் வில்லியம் வெஞ்சன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓ நீயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கேப்டன் நமக்கு தெரியாது, எந்த தெரிஞ்ச மாதிரி காட்டிகிட்டு இருக்காப்புல. சரி இப்போ நீ நானும் ஒரே குறிக்கோளோட தான் இருக்கிறோம், இங்கே இருக்கிற எல்லாத்தையும் நாம் அடிக்கல அப்படிங்கும்போது நீ எனக்கு சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேப்டன் யாமி தன்னோட கட்டானை எடுத்துக்கிட்டு எல்லாருமே அடிக்க போகிறாப்புல. அடிக்க போகிறது இல்லாமல் 2 பேரும் அசால்ட்டாக பிடிச்சிட்டாங்க. என்னோடய மேஜிக்னால இங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் நான் அசால்ட்டாக பிடிச்சிட்டேன், நீயும் நல்லா சண்டை போடுறையாட்டு இருக்குது புதுப்பையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வில்லியம் வெஞ்சன்ஸ் அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா துவம்சம் பண்ணிட்டாங்க. கேப்டன் யாமி சும்மா இல்லை, எல்லாத்தையும் கீழே அடித்து போட்டுட்டாங்க. இத்தனை வருஷமாக திருடிட்டு இருந்த திருட கூட்டம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மண்ணை கவிச்சு இதை நினச்சி பயந்துக்கிட்டு அந்த கேப்டன் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஓடிட்டான். அதாவது இந்த திருடங்க கூட்டத்துக்கு தலையை ஓடிட்டான். ஸோ அவனை ஸ்பேட்டல் மேஜிக் யூஸ் பண்ணி போக வச்சவனை பார்த்தீங்கன்னா கேப்டன் யாமி டென்ஷனோட பிடிச்சிட்டு மூஞ்சி கைகளில் பார்த்தீங்கன்னா அப்படி வீங்க வச்சுட்டாப்புல. ஸோ நீ எதுக்கட அவனை தப்பிக்க விட்ட அப்படின்னு சொல்லிட்டு, சரி அவன் போனால் என்ன, இத்தனை பேர் மாட்டிட்டாங்கல்ல, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அவனால் வாலாட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் தன்னோட பேச்சுவார்த்தையை தொடங்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு எப்படி நீங்கள் எப்படி இங்கே இவ்வளோ சீக்கிரம் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் யாமி கேட்குறாப்புல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வில்லியம் வெஞ்சன்ஸ் எப்போவுமே கோல்டன் டானில் தான் இருப்பாங்க, இவருன்னு ரெயின்டியரில் இருக்காருன்னு சொன்னீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த கேப்டன் யாமியே சேர்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, அதாவது விசட் கிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கமாண்டராக தான், அதாவது மேஜிக் நைட் லீடராக தான் இருந்திருக்காரு. அவரோட லீடர் பார்த்தீங்கன்னா தான் இந்த ரெயின்டியர்னு சொல்லிட்டு அதில் வில்லியம் வெஞ்சன்ஸ் சேர்ந்துருப்பாங்க. உன்னோட மாஸ்க் என்ன வித்தியாசமாக இருக்குது, ஏன் அப்படி அதை அப்படி போட்டிருக்கிற அப்படிங்கும்போது, இந்த மாஸ்க்கா இது எனக்கு ரொம்ப வேண்டியவங்க கொடுத்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவர் சொல்கிறாப்புல. வேண்டியவங்கன்னா யார், ஆப்சல்யூட்லி அது ஜூலியஸ் நோவோக்ரோனோவோ தான். ஸோ வெடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப நன்றி, நீங்கள் எங்கள் கிராமத்தையே காப்பாற்றிருக்கீங்க, அதனால் உங்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செஞ்சுருக்கிறோம், இதுக்கு நாங்கள் உங்களுக்கு என்ன கைமாறு செய்ய போகிறோம்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது, பரவாயில்ல அதை 3 வேளை சாப்பாடு கொடுத்துட்டீங்களா, அது மட்டும் இல்லாமல் எனக்கு இப்போ பசிக்கிற மாதிரி இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் சாப்பிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சாப்பாடும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ இவர் மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ பரவாயில்ல நீ கேட்டதே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது,
நீ வந்து ஏற்கனவே மேஜிக் லைனில் சேர்ந்துருப்பின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து உன்னையும் அப்ரோச் பண்ணியிருப்பார். நீ நானும் இப்போ வெவ்வேறு பாதையில் போனாலுமே சரி, நீ நானும் ஒரே பாதையில் தான் எப்பவுமே போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து வெவ்வேறு பாதையில் போகணுன்னு சொன்னது பார்த்தீங்கன்னா, நீ என்ன அப்படி சொல்கிற, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கும்போது கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருந்துட்டு பார்த்தீங்கன்னா கேப்டன் யாமி கண்டுபிடிச்சிட்டாப்புல. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நான் வந்து அவனை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் யாமி தன்னோட கதையை வந்து முடிக்கிறாங்க. அவங்களோட பாதை இன்னும் தொடரும். ஸோ அதோட இந்த எபிசோடு முடிக்கப்படுது. ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ ஃபார்மேட்டில் போட்டிருக்கிற இந்த வீடியோவும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு எத்தனை காப்பிரைட் வந்திருக்குமோ, நான் எடிட் பண்ணி காப்பிரைட் தூக்குனதெல்லாம் கஷ்டம், எனக்கு தான் தெரியும். சரி, உங்களை புது எபிசோட சந்திக்கிறேன். அன்டில் தென்ஸ் பாய் ஃப்ரம் ஹரிஸ் வாய்ஸ்.